தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மித்ராஸ் தமிழ் சேனல். இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ பத்தினா தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல யூஜி கோர்சஸ்க்கு அப்ளை பண்ணவங்க, அதாவது ஆன்லைன் அப்ளை பண்ணவங்க கவுன்சிலிங்க்கு போகும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு போனோம் அதை பத்தி தான் இன்னைக்கான வீடியோல நம்ம விரிவா பார்க்க போறோம். ஆன்லைன் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணிட்டு ஃபீஸ் பேமெண்ட் சக்சஸ்ஃபுல்லா பண்ணவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி 3 பேஜஸ் கொண்ட ஒரு அப்ளிகேஷன் டவுன்லோட் ஆகும். ஃபர்ஸ்ட் 2 பேஜஸ் பாத்தீங்கன்னா ஜாயிண்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம் இருக்கும். அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா 3வது பேஜ்ல பாத்தீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்க கவுன்சிலிங் போகும்போது எடுத்துட்டு போனோம் அந்த விவரங்களை கொடுத்துருக்காங்க. அதை பத்தி இப்ப பார்க்கலாம். என்னென்ன ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸ் எடுத்துட்டு போன சொல்லியிருக்கான்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 12th மார்க் ஷீட் ஒரிஜினல், அதுக்கப்புறம் 10th மார்க் ஷீட்டோட ஒரிஜினல், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிபிகேட்டோட ஒரிஜினல், நேட்டிவிட்டி சர்டிபிகேட். இது யாருக்குன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க 10th 11th 12th அதர் ஸ்டேட்ல படிச்சிருந்தா அவங்க நேட்டிவிட்டி சர்டிபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா சைன்டு ஜாயிண்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம், அதாவது இதுல மொத்தம் பாத்தீங்கன்னா 3 பேஜஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் 2 பேஜ் பாத்தீங்கன்னா ஜாயிண்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம் இருக்கு. அதுல கேண்டிடேட்டோட சிக்னேச்சர், அதுக்கப்புறம் பேரண்ட் கார்டியனோட சிக்னேச்சர் எல்லாத்தையும் போட்டு அந்த ஃபார்மை எடுத்துட்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க. கீழே பாத்தீங்கன்னா அடுத்தது ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிபிகேட், அதாவது ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் நீங்க அப்ளை பண்ணியிருந்தா அதுக்கான ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் சர்டிபிகேட் ஒரிஜினல் கண்டிப்பா கவுன்சிலிங் போகும்போது எடுத்துட்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க. மேல சொன்ன எல்லா டாக்குமெண்ட்ஸோட ஜெராக்ஸ் காப்பியில நீங்களே செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணி கண்டிப்பா கவுன்சிலிங் போகும்போது ஜெராக்ஸ் காப்பி எடுத்துட்டு போன சொல்லியிருக்காங்க. ஸோ மறக்காம நீங்க ஜெராக்ஸ் காப்பீஸ்ல செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணி, அதாவது என்னென்ன சர்டிபிகேட் இப்ப மேல பாத்தீங்கன்னா அந்த சர்டிபிகேட்ஸோட ஜெராக்ஸ் காப்பியில நீங்களே செல்ஃப் அட்டஸ்ட் எழுதி சைன் பண்ணி எடுத்துட்டு போன சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் கோட்டால அப்ளை பண்ணாங்க, அதாவது ஸ்போர்ட்ஸ் பர்சன், மாற்றுத்திறனாளிகள், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ்மேன், அதுக்கப்புறம் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸோட வாரிசுகள், இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அதற்கான அவங்க கொடுத்திருக்க சர்டிபிகேட்டோட ஃபார்மேட்ஸ் எல்லாமே இன்ஃபர்மேஷன் பவுச்சர்ல இருக்கு. அந்தந்த சர்டிபிகேட் ரெஸ்பெக்டிவ் அத்தாரிட்டியில வாங்கி அதையும் கவுன்சிலிங் போகும்போது மறக்காம எடுத்துட்டு போன சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரிஸ்க்கான கவுன்சிலிங் பாத்தீங்கன்னா டிஎன்ஏயு கோயம்புத்தூர்ல 11, 12, 13 ஜூன் மாசம் 2019 நடக்க போகுது. டைமிங்ஸ் பாத்தீங்கன்னா 9 மணிலேருந்து 5 மணி வரையும் நடக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஜெனரல் கேட்டகரி எல்லாருக்குமே எப்ப கவுன்சிலிங் நடக்குன்னு இதே வெப்சைட் சீக்கிரமே அப்டேட் பண்றதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வெப்சைட் அடிக்கடி ரெகுலரா வாட்ச் பண்ணிட்டு இருங்க. ரெகுலரான அப்டேட்ஸுக்கு நீங்க வாட்ச் பண்ணாதான் நீங்க தெரிஞ்சுக்க முடியும். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த வீடியோ பாத்துறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்னும் பல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்காக நம்ம தமிழ் காத்துட்டு இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இது யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க. அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், ஆல் தி பெஸ்ட்.